வேடம் கலைந்த மேகம். கதை தொடர்கிறது. அஞ்சலி கோடீஸ்வரர் ராஜசேகரின் ஒரே மகள். அவள் அழகும் பிடிவாதமும் ஆடம்பரமும் பெருமிதமும் கொண்டவள். பணம்தான் வாழ்வில் முதன்மையானது என்று நம்புபவள். ராஜசேகர் தன் மகளின் போக்கை பார்த்து பலமுறை புத்திமதிகளை கூறினார். ஆனால் அஞ்சலி தந்தையின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அஞ்சலியின் குணத்தையும் தன் சொத்துக்களை பாதுகாக்க தீவிரமான யோசனையுடன் இருந்தார். ஒருநாள் ராஜசேகர் தன் மகளை அழைத்து, அஞ்சலி, உனக்கு ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். அவன் பேர் ஜீவா. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்துப் பையன். வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் குணமானவன் என்றார். அஞ்சலி அதிர்ச்சியில் உறைந்தாள். அப்பா, நான் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஏழை பயலை எனக்கு கட்டி வைக்கப் போகிறீர்களா என்று கத்தினாள். ஆனால் ராஜசேகர் உறுதியாக இருந்தார். சம்மதித்தால் இந்த வீட்டில் இரு, இல்லையென்றால் வெளியேறு என்று கூறிவிட்டார். வேறு வழியின்றி தன் தந்தையின் சொத்துக்கள் கைவிட்டுப் போய்விடக்கூடாது என்பதற்காக அஞ்சலி அந்த திருமணத்திற்குச் சம்மதித்தாள். திருமணம் இனிதாய் உறவினர்களுடன் முடிந்தது. அஞ்சலி தன் திருமணத்திற்கு தன் நண்பிகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஏனெனில் தன் கணவன் வசதிகள் அற்றவன் என்பதால். அவளது வீடு அவளுக்கே நரகமாக இருந்தது. வீட்டில் ஜீவாவைக் காணும்போது மிகவும் கோபமாகத் தெரிவாள். அவள் ஜீவாவை ஒரு மனிதனாகவே மதிப்பதில்லை. ஏய், இங்கே வா, செருப்பைத் துடை, காப்பி கொண்டு வா, சமையல் செய் என்று அவனை ஒரு வேலைக்காரனைப் போலவே நடத்தினாள். அவன் அவளைப் போல பட்டுமெத்தையில் உறங்கியதில்லை. தரையில் துண்டை விரித்துவிட்டு உறங்குவான். இதையெல்லாம் அஞ்சலி கண்டு கொண்டதேயில்லை. ஜீவா எதற்கும் கோபப்படாமல் அமைதியாக அவள் சொன்ன வேலைகளைச் செய்வான். ஒருமுறை அஞ்சலி கோபத்தில் அவன் முகத்தில் தண்ணீரை கொட்டினாள். அப்போதும் அவன் புன்னகையுடன், தண்ணீர் குடிக்கக் கேட்டேன் அஞ்சலி, குளிக்கக் கேட்கவில்லை என்று கிண்டலாகச் சொல்லிவிட்டுச் சென்றான். ஒருநாள் அஞ்சலி அழுக்குத் துணிகளை எடுத்து வந்து, இந்தா, இந்த அழுக்குத் துணிகளை சாயங்காலத்துக்குள்ள துவைச்சுவ என்று அவன் முகத்தில் எறிந்தாள். ஜீவா எதுவும் பேசாமல் அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். அவனது அந்த பொறுமை அஞ்சலிக்கு இன்னும் எரிச்சலை தந்தது. ஏண்டா இப்படி ஃபல்லக்காட்டுற? ரோஷமே இல்லையா உனக்கு என்று கத்துவாள். ஒருநாள் அவளது வீட்டிற்கு வந்த நண்பிக்கு ஜீவா ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் யார் என்று நண்பி கேட்டபோது அவன் வேலைக்காரன் என்று சாதாரணமாகச் சொன்னாள். உன் திருமணத்திற்கு நான் வரவில்லை, உன் கணவரை அறிமுகம் செய்து வையேன் என்றாள். அதற்கு அஞ்சலி, என் கணவர் பிசினஸ் விடயமாக போரின் போய்விட்டார், அவர் சரியான பிசி என்று கூசாமல் பொய் சொன்னாள் அஞ்சலி. இவ்வாறு மாதங்கள் பல சென்றன. ஒருநாள் அஞ்சலியின் பிறந்தநாள் வந்தது. அவள் அவனை பார்த்து, என் பிறந்தநாள் பரிசாக உன்னால் என்ன கொடுக்க முடியும்? ஒரு பட்டுச்சேலை கூட வாங்க வசதியற்றவன் நீ என்று கிண்டலாக கூறினாள். ஜீவா எதுவும் கூறாமல் அமைதியாக அவளை பார்த்தான். பிறந்தநாள் விழாவும் வந்தது. அவளது உறவினர்கள் வந்திருந்தனர். அவர்கள் விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்து விழாவை அலங்கரித்துக் கொண்டிருந்தனர். ஜீவா சாதாரண உடையில் விழாவிற்கு வந்தான். அவன் கையில் ஒரு பரிசுப் பொதி இருந்தது. அவன் நேராக அஞ்சலியை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அஞ்சலி அலட்சியமாக பார்த்தாள். பிறந்தநாள் வாழ்த்து கூறி கையிலிருந்த பரிசை கொடுத்தான். பரிசை வாங்கியவள், இவன் தெருவோரங்களில் உள்ள பிளாட்ஃபார்மில் லோக்கல் வாங்கி வந்திருப்பான் என்று கூறி பக்கத்தில் இருந்த மேசையில் வைக்கப் போனவளை, மற்றவர்கள் உன் கணவர் என்ன பரிசு கொடுத்துள்ளார்? பரிசுப் பொதியை பிரிக்குமாறு ஆர்வம் காட்டினர். அஞ்சலி வேண்டா வெறுப்பாக கவரை பிரித்தாள். உள்ளே ஒரு பாக்ஸ் இருந்தது. அவள் ஆர்வமாக அந்த பாக்ஸை திறந்தாள். உள்ளே வைரக்கற்கள் பதித்த ரோலெக்ஸ் கைக்கடிகாரம் பளபள என்று மின்னியது. அஞ்சலி ஒரு கணம் பூரித்துப் போய் அதை விரல்களால் மென்மையாக தடவினாள். மறுநொடியே அவள் முகம் எரிமலையாய் மாறியது. தன் கணவனை பார்த்து, இது பல கோடி மதிப்புள்ளது. ரோலெக்ஸ் என்றாலே என்னவென்று தெரியாத பிச்சைக்காரன் நீ. இது வாங்குவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? அல்லது திருடிக் கொண்டு வந்தாயா? அவன் எதுவும் பேசாது நிற்கவும், ஓ, பிளாட் ஓரத்தில் உள்ள தெருக்கடையில் வாங்கிய லோக்கலா என்று ஏளனமாகச் சொன்னாள். மற்றவர்கள் அந்த கடிகாரத்தை பார்த்துவிட்டு, இது ஒரிஜினல் வைர ரோலெக்ஸ் தான் என்றனர். அஞ்சலியால் நம்ப முடியவில்லை. இதெல்லாம் வாங்குவதற்கு இவனிடம் ஏது பணம்? ஒரிஜினல் என்றால் திருடியிருப்பான், இல்லையென்றால் தெருவோர மார்க்கெட்டில் வாங்கியிருப்பான் என்று எண்ணினாள். ஆனால் அழகான அந்த மணிக்கூடு அவளுக்கு பிடித்திருந்தது. மறுநாள் அஞ்சலி அந்த மணிக்கூட்டை கையில் அணிந்து கொண்டு ஷாப்பிங் சென்டருக்குச் சென்றாள். ஷாப்பிங்கை முடித்துக்கொண்டு திரும்பும்போது அவளது நண்பி பிரியாவை கண்டாள். பிரியா தான் கைக்கடிகாரம் வாங்க வேண்டும் என்று தனக்கு செலக்ஷன் பண்ணிக்கொடு என்று மணிக்கூட்டுக் கடைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த கடையில் உள்ள மணிக்கூடுகள் பல லட்சம் பெறுமதிகள் உள்ளவை. இவர்கள் கடைக்குள் சென்றதும் ஒரு பணியாள் வந்து வரவேற்றார். மேடம், நீங்கள் என்ன மாடலில் பார்க்கிறீர்கள் என்று வினவியவனின் பார்வை அஞ்சலியின் கையில் கட்டியிருந்த மணிக்கூட்டில் பார்வை பதிந்தது. அப்பணியால் அஞ்சலியை பார்த்து, மேடம், உங்கள் மணிக்கூட்டை கழட்டிக் கொடுங்கள் என்றான். அவள் கொடுக்க அதை பரிசோதித்துப் பார்த்துவிட்டு கொடுத்தான். ஆச்சரியத்துடன், மேடம், நீங்கள் எஸ்.ஜே. குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஏன் முதலில் சொல்லவில்லை என்று வினவியவன் அருகில் நின்ற பணியாளரிடம் இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கும்படி உத்தரவிட்டான். அஞ்சலி எதுவும் புரியாது, திகைத்தாள். மேடம், நீங்க கட்டியிருக்கிற மணிக்கூடு நேற்றுத்தான் எமது கடையில் புதிதாக 3 மாடல்கள் வந்திருந்தன.
நேற்று எஸ்ஜே குடும்பத்தைச் சேர்ந்த ஜீவானந்தன் சார் வாங்கியிருந்தார். அஞ்சலி இதைக் கேட்டதும் சற்று குழப்பமடைந்தாள். அஞ்சலி எதுவும் கூறாது சமாளித்துவிட்டு பிரியாவுக்கு பிடித்த மணிக்கூட்டை வாங்கிக் கொண்டு கடையை விட்டு வெளியேறினர். அஞ்சலி யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். இந்த ஜீவா பெரிய செல்வந்தனா, அல்லது இந்த மணிக்கூட்டை திருடிவிட்டானா, அல்லது கடைக்காரன் தவறாகச் சொல்லிவிட்டானா? அஞ்சலி குழப்பத்தில் இருந்தபோது அந்த மணிக்கூடு அவளுக்கு பிடித்திருந்தது. ஒருநாள் ஜீவா மதிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அஞ்சலியின் ஆபீஸுக்குச் சென்றான். அங்கே அஞ்சலியின் கபீனில் பிசினஸ் பார்ட்னரான ஆகாஷுடன் சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தாள். ஜீவா நேராக தன் மனைவியின் கபீனுக்குள் சென்றான். ஆகாஷ் ஹேண்ட்பேக்கை கொடுத்தான். இது வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்திருக்கிறேன், மார்கான பேக் என்றான். அறிவிப்பின்றி உள்ளே நுழைந்த கணவனை திட்டினாள். அவள் கனவின் கண்கள் அந்த ஹேண்ட்பேக்கில் நிலைத்தது. எதுவும் நடவாதது போல் பாவனை செய்தபடி அவள் மேசை மீது இருந்த பேக்கை எடுத்து பார்த்தான். அஞ்சலியை அமைதியாக பார்த்தபடி, இந்த ஹேண்ட்பேக் ஒரிஜினல் மார்க் இல்லை என்றான். ஜீவா. ஆகாஷ் கோபத்துடன் ஜீவாவின் சேட்டுக்கோளரை பிடித்துக்கொண்டு, வேலைக்காரனாயே, உனக்கு எங்கேடா விலையுயர்ந்த பொருட்களைப் பற்றி தெரியப் போகுதென்றான். ஜீவா அவனை தள்ளிவிட்டு அஞ்சலியை பார்த்து, உன்னை ஏமாற்றுகிறான், நம்பாதே அஞ்சலி என்றான். அஞ்சலி சிறுநொடி தயங்கினாள். பின்னர் ஜீவாவை வெளியே செல்லுமாறு கத்தினாள். அவள் கணவன் ஜீவா என்ன நினைத்தானோ தெரியவில்லை. விறுவிறு என்று ஆபீஸை விட்டு வெளியேறிவிட்டான். அவளுக்காக மார்க்கான விலை உயர்ந்த ஹேண்ட்பேக்கை வாங்கி தன் மனைவி அஞ்சலிக்கு பரிசாக கொடுத்தான். அஞ்சலி பேக் கை பார்த்ததும் மகிழ்ச்சியும் சந்தேகமும் கொண்டாள். யார் நீ இதெல்லாம் வாங்க பணம்? ஏது உனக்கு? நீ உண்மையில் பணக்காரனா? வாய்ப்பே இல்லையே, இது எப்படி சாத்தியப்படும்? எங்கேயாவது திருடிக் கொண்டு வந்தாயா என்று படபடவென பல கேள்விகளைத் தொடுத்தாள். ஜீவா எதுவும் கூறாது அமைதியாகச் சென்றான். அஞ்சலிக்குத் தெரியாது, ஜீவா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஒரு விலையுயர்ந்த காரில் ஏறி நகரத்தின் மிகப்பெரிய எஸ்ஜே நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்குச் சென்று கொண்டிருக்கிறான் என்று. அவன் அந்த நிறுவனத்தின் CEO. அவனது சொத்து மதிப்பு பல 1000 கோடிகள். உண்மையில் ராஜசேகருக்கு ஜீவாவைத் தெரியும். ஜீவா ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர் மட்டுமல்ல, ராஜசேகரின் நெருங்கிய நண்பரின் மகன். அஞ்சலியின் திமிரை அடக்கி அவளுக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுக்கவே ராஜசேகர் ஜீவாவிடம் இந்த ஏழை வேடத்தை போடச் சொல்லியிருந்தார். ஜீவாவும் அஞ்சலியை பார்த்த முதல் நாளே அவளைக் காதலித்ததால் அவளை திருத்த இந்த சவாலை ஏற்றுக்கொண்டான். ஒருநாள் அஞ்சலிக்குத் தற்செயலாக ஒரு அழைப்பு வந்தது. அவளது தோழி ஒருத்தி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதியில் நடக்கும் பிசினஸ் பார்ட்டிக்கு அவளை அழைத்திருந்தாள். அஞ்சலி தனது அழகிய பட்டுப்புடவையை உடுத்திக்கொண்டு வெளியே செல்லத் தயாராக இருந்தாள். அதே நேரம் ஜீவா அவளை பார்த்துவிட்டு, இன்று நீ என்னுடன் வர முடியாமா? ஒரு பார்ட்டி, அங்கு உன்னை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்க ஆசைப்படுகிறேன் என்றான். நீயும் உன் ஆசையும் உன்னுடன் எல்லாம் வர முடியாது. நீயும் என்னுடன் வந்து என் மானத்தை வாங்காதே என்று விட்டு விறுவிறுவென்று வெளியேறிச் சென்று விட்டாள். அஞ்சலி விழாவிற்குச் சென்ற அதே ஹாலில் ஜீவா கோட் சூட் அணிந்து கம்பீரமான தோற்றத்துடன் தன் நண்பர்கள் வட்டாரத்துடன் அமர்ந்திருந்தான். வரவேண்டாம் என்று கூறியும் வந்து மானத்தை வாங்குகிறானே என்று வருத்தமுற்றாள். அவனை தனியாக சந்திக்கும்போது ஏன் இங்கு வந்தாய் என்ற மரியாதையே போகப் போகுது என்று கருவினாள். அப்படி எதுவும் நடக்காது. உன் கௌரவம் குறையும் அளவிற்கு நடந்து கொள்ள மாட்டேன், கவலைப்படாதே என்றான். அவள் கோபத்துடன் அங்கிருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். ஜீவா அவள் அருகே அமர்ந்தான். அவள் கோபத்துடன் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். பணியாளர்கள் அவர்களை விழுந்து விழுந்து கவனித்தனர். என்னால் தான் உனக்கு இவ்வளவு பணிவிடைகள் என்று பெருமிதத்துடன் கருவினாள். ஜீவா அமைதியாக அவளை பார்த்துச் சிரித்தான். இந்த வருட சிறந்த தொழிலதிபருக்கான விருது வழங்கப்பட இருந்தது. எல்லோரும் ஆவலுடன் யாருக்கு விருது கிடைக்கப் போகிறது என்று காத்திருந்தனர். இந்த ஆண்டின் சிறந்த தொழிலதிபர் விருது பெறுபவர் திரு ஜீவானந்தன் என்று அறிவிக்கப்பட்டது. ஜீவா மனைவியின் கைகளை தன் கையால் அழுத்திப் பிடித்துவிட்டு எழுந்தான். அஞ்சலி அதிர்ச்சியில் நின்றாள். கோட் சூட் அணிந்து கம்பீரமாக மேடையை நோக்கிச் சென்றது வேறு யாருமல்ல, அவளை தாங்கிப் பிடித்த அதே ஜீவா. அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ராஜவம்சம் தெரிந்தது. அங்கிருந்த பெரிய தொழிலதிபர்கள் அனைவரும் அவனுக்கு கைதட்டி மரியாதை செய்தனர். அஞ்சலி அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் நண்பியிடம் தலைவலிப்பதாக கூறிவிட்டு வீட்டிற்குத் திரும்பிவிட்டாள். வீட்டிற்குத் திரும்பிய அஞ்சலி இருட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஜீவா சாதாரண உடையில் உள்ளே வந்தான். அஞ்சலி ஓடிப்போய் அவன் காலில் விழுந்தாள். என்னை மன்னித்து விடு ஜீவா, உன்னை ஒரு வேலைக்காரனைப் போல நடத்தினேன். நீ இவ்வளவு பெரிய மனிதன் என்று எனக்குத் தெரியாது. ஏன் என்னிடம் பொய் சொன்னாய் என்று தேம்பினாள். ஜீவா அவளை மென்மையாக தூக்கினான். அஞ்சலி, நான் பெரிய பணக்காரன் என்று தெரிந்திருந்தால் நீ என்னை நேசித்திருப்பாய். ஆனால் நான் ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்தபோது நீ என்னை தூக்கி எறிந்தாய். பணம் என்பது இன்று வரும், நாளை போகும். ஆனால் மனிதர்களின் மனமும் உறவும் தான் நிலையானது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பாவுடன் சேர்ந்து இந்த நாடகத்தை ஆடினேன். அஞ்சலிக்கு அன்றுதான் புரிந்தது, தான் இவ்வளவு காலம் எதைத் தேடி ஓடினோம் என்பது. எனக்கு உன் பணம் வேண்டாம் ஜீவா, என் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட உனது அன்பு மட்டும் போதும் என்று அவனை இறுக அணைத்துக் கொண்டாள்.
அடுத்த நாள் காலை அந்த பழைய வாடகை வீட்டின் ஜன்னல் வழியாக சூரிய ஒளி விழுந்தது. அஞ்சலி காபி போட்டு எடுத்து வந்து ஜீவாவிடம் கொடுத்தாள். இம்முறை அந்த காஃபியில் சர்க்கரையை விட அன்பின் சுவை அதிகமாக இருந்தது. ஒரு மனிதனின் மதிப்பை அவனது பணப்பையை வைத்து கணக்கிடாதீர்கள், அவனது பண்பை வைத்து கணக்கிடுங்கள்.